எனக்கு ஹெல்ப் பண்ண இந்து அக்காவை மாட்டி விட்டனே. இப்ப அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. என்ன இது நடு வீட்டுல உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. சத்தமே வரக்கூடாது. கொண்டு போ. ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுக்கு இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? ஏஞ்சி வா. ஏன் சொல்றேன்? வா வா. பாத்தியா, இதா இந்த வீட்டுல பொண்ணுங்களுக்கு மனசு விட்டு அழறது கூட உரிமை இல்ல. படிக்கணும்னு நினைச்சது சித்ராவோட தப்பா. அதனாலதான் நான் உன்கிட்ட படிச்சு சொன்னேன், இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வராதுன்னு. நான் அத்தனை வாட்டி சொல்லியும் நீ கேட்கவே இல்லை. இப்ப பார்த்தல. போதும் நிறுத்துக்கா. எப்ப பார்த்தாலும் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி கடைசியில நீ சொன்ன மாதிரி நடந்துட்டு போல இருக்கு. ஏய், கொஞ்சமாச்சும் ஒரு கறிவு இருக்காடி. நான் உன் நல்லதுக்கு தடடி சொல்றேன். கூட பொறுத்தவளாச்சு, நம்மள மாதிரி எவ்வளவு இந்த வீட்டுல மாட்டிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு அக்கறையில சொல்ல கூட புரிஞ்சுக்க மாட்டேல. இங்க பாருக்கா, எது நல்லதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல. சரிம்மா, இனிமே நான் ஒன்னும் சொல்லல. சரி, இப்ப நிச்சயதார்த்தம் நடக்குமா நடக்காதா? யாருக்கு அந்த பொண்ணு? அவளை கூட்டிட்டு வரதுக்கு மாமாவை எதுக்கு அனுப்பணும்? மாமா அவளை தேடி எங்க போவாரு? ஏ போறா. இந்த வீட்டுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. இங்க பொண்ணுங்களாம் பேசக்கூடாது, ஏத்து கேள்வி கேட்க கூடாது. ஆம்பளைங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் தான் கேட்கணும். முதல்ல அதை கத்துக்கோ. ஏ ஜெயந்தி, மாமா இதெல்லாம் அவளுக்கு சொல்லி கொடுக்குது இல்லையா? சொல்லி கொடுத்துறேன் மாமா.